ஹாய், ஹலோ, வெல்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் திட்டத்து மூலியமா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. என்ன ஸ்காலர்ஷிப் அப்படின்னா, பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்கலேருந்து ஒரு 1000 பேர எக்ஸாம் மூலியமா செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு மாசம் மாசம் 10 மாசத்துக்கு ரூ. 7,500 குடுக்க போறாங்க. அத பத்தின முழு வீடியோ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி மே 25ஆம் தேதி யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல அதுக்கான ரிசல்ட் வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து மெயின்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப்பும் குடுத்தாங்க. இப்ப வந்து அடுத்த வருஷம் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் எழுத போறவங்களுக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணும் விதமா அவங்களுக்கு மாசம் ரூ. 7,500 ஊக்கத்தொகை குடுக்குறாங்க. அதாவது ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்ன, ரெக்ரூட்மெண்ட்ஸ் எப்படி அத அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பவர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிபிகேஷன் டேட்லாம் பார்த்தோம்னா இப்போ டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கு. அதாவது 26/6/2025 தான் வந்திருக்கு. எப்பயிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 26/6/2025 அதுவும் இன்னையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 10ஆம் தேதி வரையும் இந்த அப்ளிகேஷன் ஆனது உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஹால் டிக்கெட் எப்போ இஷ்யூ ஆகும் அப்படின்னா ஜூலை 3rd வீக்ல இஷ்யூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னா ஜூலை 26ஆம் தேதி எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னா 10 to 12 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. காலையில 10 to 12 எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல மினிமமா ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு டிகிரியாவது வச்சிருந்துருக்கணும். அந்த டிகிரி எப்படின்னா ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியாவில் உள்ள ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு டிகிரியாவது அவங்க வச்சிருந்துருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஏஜ் எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா 2026ல 8ஆம் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு உள்ளார அவங்களுக்கு 21 வயசு ஆயிருக்கணும். மினிமமா 21 வயசு இருந்திருக்கணும். அடுத்து மேக்சிமம் ஏஜ் அப்படிங்கிறப்ப அவங்களோட கம்யூனிட்டி வாய்ஸா வந்து அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட் வந்து 37 வயசுக்கு அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 42 வயசுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட் வந்து 35 வயசுக்கு உள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜென்ரல் கேட்டகரி வந்து 32 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த எக்ஸாம் எழுதுறவங்க வந்து 2 டைம்ஸ் ஒரு கேண்டிடேட் வந்து இதுக்கு முன்னாடி 2023 24 25 இதுல வந்து அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த வருஷம் 2025 26க்கான வருஷத்துல வந்து அவங்க எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து இந்த எக்ஸாம் வச்சு தேர்வானதுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு தனியா ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டல் மாதிரி உருவாகும். அதுல வந்து விருப்பம் இருக்கிறவங்க ஏஐசிஎஸ்சிசி இது மூலியமா அவங்களுக்கு வந்து நேரடியா ஒரு கோச்சிங் இதுவும் கொடுக்குறாங்க. அதாவது முழு நேர பயிற்சியும் பகுதி நேர பயிற்சியும் கொடுக்குறாங்க. இது எங்கெங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில கொடுக்குறாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கோர் கார்டை வச்சு அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படிங்கிறத பார்த்தலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின்ல 90 கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், 10 கொஸ்டின் வந்து சிஎஸ்ஏடி. மொத்தமா வந்து இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். அடுத்து மார்க் பெர் கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், மொத்தம் 200 மார்க். 100 கொஸ்டின் 200 மார்க். எக்ஸாம் டியூரேஷன் வந்து 2 hours 10 to 12 சொல்லியிருந்தாங்க. இதுல முக்கியமான குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது 1/3 அப்படிங்கிறதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் வந்து ஒன்லி இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிலபஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, அடுத்து இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியோகிராபிக் அண்ட் இந்தியன் பொலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட், general issue on environmental ecology, biodiversity and climate change,
அண்ட் ஜென்ரல் சயின்ஸ். அடுத்து சிஎஸ்ஏடியில் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஜென்ரல் மெண்டல் எபிலிட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பேசிக் நியூமரசி கொடுத்துருக்காங்க. அடுத்து டேட்டா இன்டர்பிரேஷன். இந்த பேசிக் நியூமரேஷன் டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கம்யூனல் ரிசர்வேஷன், அதாவது இந்த கோச்சிங் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த ஸ்காலர்ஷிப்பை பேஸ் பண்ணி எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு அந்த ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி கோச்சிங் கொடுக்குறான். அந்த கோச்சிங் எப்படி அப்படின்னா 225 பேர் வந்து ஃபுல் டைம் முழு நேர கோச்சிங்க்கும் 100 பேர் வந்து பகுதி நேர கோச்சிங்க்கும். அப்புறம் இது வந்து சென்னைக்கு மட்டும். அடுத்ததா 100 கேண்டிடேட்ஸ் ஃபார் ஃபுல் டைம் ரெசிடென்ட் அட் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோயம்புத்தூர்ல வந்து முழு நேர பயிற்சி 100 பேருக்கும், மதுரையில உள்ள சென்டர்ல வந்து 100 பேருக்கு முழு நேர பயிற்சியும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த கோச்சிங் இதுக்கு ஷார்ட் லிஸ்ட் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய எக்ஸாம் ஸ்கோர் கார்டை வச்சு திருப்பி மறுபடியும் ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டல் உருவாகும், வரும். அந்த போர்ட்டலில் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரன்ஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் அந்த லிஸ்ட் வரும். லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த நான் முதல்வன் ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எந்தெந்த ஊரில் அலோகேஷன் இருக்குங்கிறதையும் கொடுத்துருவாங்க. அடுத்ததா இந்த 225 பேர் சொல்லியிருந்தோம். 225 பேர் ஃபுல் டைம், 100 பேர் வந்து பார்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் இன்னொரு 100 பேர், இன்னொரு 100 பேர் கோயம்புத்தூர்லையும் 100 பேர் மதுரையிலையும் சொல்லியிருந்தாங்க ஃபுல் டைம் பயிற்சிக்கு. அது வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஃபுல் டைம் வந்து எஸ்சியில் வந்து 89 பேரும், அதாவது சென்னையில் சொல்கிறேன். சென்னையில் வந்து ஃபுல் டைமுக்கு 89 பேரும், எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து 18 பேரும், எஸ்டியில் வந்து 6 பேரும், எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 40 பேரும், பிசியில் 54 பேரும், பிசிஎம்ல 7 பேரும், ஜென்ரல் கேட்டகரி ஓப்பன் கேண்டிடேட்ல வந்து 11 பேரும், மொத்தம் 225 பேர் வந்து சென்னையில் ஃபுல் டைம் கோச்சிங் எடுப்பாங்க. அடுத்து வந்து பார்ட் டைம் கோச்சிங்ல சென்னையில் அதே எஸ்சியில் 40 பேரும், எஸ்சிஏல வந்து 8 பேரும், எஸ்டியில் 2 பேரும், எம்பிசி டிஎன்சியில் 18 பேரும், பிசியில் 24 பேரும், பிசியில் 3 பேரும், பிசிஎம் ஜென்ரல் அண்ட் அதாவது ஓப்பன் கேட்டகரி அவங்களுக்கு வந்து 5 பேரும், டோட்டல் சீட் 100 பேரும் இதில் எடுப்பாங்க. அடுத்ததாக கோயம்புத்தூர்ல வந்து ஃபுல் டைம் கேட்டகரியில் வந்து 40 பேர் எஸ்சியில் இருந்தும், எஸ்சிஏல 8 பேர் இருந்தும், எஸ்டியில் 2 பேரும், எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் 18 பேரும், பிசியில் 24 பேரும், பிசிஎம்ல 3 பேரும், ஜென்ரல் ஓசி கேட்டகரியில் வந்து 5 பேரும், மொத்தம் 100 பேர் கோயம்புத்தூர்ல ஃபுல் டைம் கோச்சிங் எடுப்பாங்க. அடுத்து மதுரையில வந்து எஸ்சியில் 40 பேரும், எஸ்சிஏல வந்து 8 பேரும், எஸ்டியில் 2 பேரும், எம்பிசி டிஎன்சியில் வந்து 18 பேரும், பிசியில் 24 பேரும், பிசிஎம்ல வந்து 3 பேரும், ஜென்ரல் கேட்டகரியில் 5 பேரும், டோட்டல் சீட் வந்து 100. இதுவும் மதுரையில் வந்து ஃபுல் டைம் கோச்சிங் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க குறிப்பு என்ன அப்படின்னா, 4% வந்து அந்த டிஃப்ரெண்ட் மாற்றுத்திறனாளிகள் 4% வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இந்த ஒரு கேட்டகரியில தான் வரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இது பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீஸ் வந்து ஃபுல் டைம் பார்ட் டைம் வந்து நில், எதுவும் பீஸ் கிடையாது. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில உள்ள சென்டருக்கு மட்டும் ஒரு டெபாசிட் அமௌண்டா ஒரு 3000 நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3000ங்கிறது உங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ரீஃபண்டபிள் அமௌண்டா தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் ரெசிடென்ட்களுக்கு வந்து ஃபுல் டைம் கிளாஸஸ் வந்து வில் பி கண்டக்டடா காலையில 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம் கிளாஸஸ் வந்து வில் பி கண்டக்டட் வீக் டேஸ் பிட்வீன் வீக் டேஸ்ல வந்து சாயந்தரம் ஈவினிங் டயத்துல 6 PM to 8 PM வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து 10:30 AM to 5:30 PM வரையும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட், அதாவது ஃபுல் டைம் ரெசிடென்ட் மட்டும் ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட், செலக்டட் கேண்டிடேட் வந்து ஃப்ரீயா வந்து அவங்களே வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. பார்ட் டைம் கேண்டிடேட்டுக்கு இது கிடையாது, நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் சென்டர்ஸ் வந்து 38 மாவட்டத்திலையும், தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்திலையும் இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் வந்து எழுதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது நம்மளுடைய ப்ரிப்பரன்ஸ் தான். நீங்கள் நம்மளுடைய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதே இந்த எந்த மாவட்டத்தில் எழுதுறோங்கிறத வந்து இனிமேட் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம அப்ளிகேஷன்
பொறுத்து அப்ளிகன்ஸை பொறுத்து டிஎன்எஸ்டிசி வந்து நம்ம எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஏற்றவோ குறைக்கவோ செய்வாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்ளிகன்ஸ் வந்து எக்ஸாமினேஷனுங்கிறது அவங்களுடைய சொந்த செலவில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஎன் https:/portal.nonmudhalvan.tn.gov.in prelims registration/ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு prelims _ registration அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க, then candidates who are already employed in கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா the students who avail this scholarship must apply for the UPSC prelims exam 2026. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்குறவங்க 2026 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ண டாக்குமெண்ட்ஸை வந்து டிஎன்எஸ்டிசியில் சப்மிட் பண்ணியிருக்கணும். அப்படி சப்மிட் பண்ணல, அப்ளை பண்ணாதவங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து நிறுத்திடுவேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க எப்படி நம்ம இதுக்கான அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறது சப்மிட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த லிங்க் மூலயமா நம்ம அப்ளிகேஷன் வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். பார்ட் 2 வீடியோவுக்கு வந்துருங்க.